இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கு மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 1-5, திரும்பவும் 10-14 முடிய. இதில் இயேசு, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளையைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, சிறு பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என்பதை மிக அழுத்தமாக நமக்கு போதிக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பகுதி முழுவதுமே நமக்கு சொல்லப்பட்டுள்ள முக்கியமான கருத்து என்ன என்றால், நம்முடைய எடுத்துக்காட்டான வாழ்வு, சாட்சியம் நிறைந்த வாழ்வு, சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு உயர்வான தரம் நிறைந்த வாழ்வு, கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு ஏற்ற வாழ்வு, நாம் எதிர்மறையாக வாழ்ந்து இந்த பிள்ளைகளுக்கு நாம் எதிர்சாட்சியாக வாழ்ந்துவிடக் கூடாது என்பதில் கடவுள் ஆண்டவர் இயேசு மிக மிக வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கிற பகுதிதான் இந்த நற்செய்தி பகுதி. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் எப்படி ஒழுக்கமாக வாழுகிறோம், எப்படி சகோதரத்துவ உணர்வோடு பேசுகிறோம், எந்த அளவிற்கு இயேசு நமக்கு போதித்த கோட்பாடுகளில் உறுதியுடன் பற்றுதல் கொண்டு நாம் நடந்து கொள்ளுகிறோம், எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு ஆசிரியர்களை போல நம்முடைய வாழ்க்கை கற்றுத்தருவதாய் அமைந்துள்ளது, இவைகளெல்லாம் மிக முக்கியமானது. இவைகளில் நாம் தவறு செய்யும் பொழுது அந்த தவறுக்காக நாம் பாதிக்கப்படுவது ஒரு பக்கம், ஆனால் அதைவிட மிக பெரிய ஒரு பாதிப்பு அதை காண்பவர்கள், அதை கேட்பவர்கள், அதை அனுபவிப்பவர்கள் மிக கொடுமையாக தவறான பாதைக்கு இட்டு செல்லுகிறார்கள். அதற்கு காரணம் நாம் தான். நம்மால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நம்முடைய வாழ்வு ஒழுக்கமாக இல்லாவிடில் வார்த்தையிலும் செயலிலும் தோற்றத்திலும் கூட மற்றவர்களுடைய எதிர்காலத்தை, கடவுளோடு ஒன்றித்து வாழக்கூடிய எதிர்காலத்தை நாம் அழித்து விடுகிறோம். அன்பானவர்களே, நமக்கு சுய புனித வாழ்க்கை மிக முக்கியமானது. மற்றவர்களுக்கு எந்த அளவிற்கு நாம் கற்றுக் கொடுக்க விரும்புகிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்ட வேண்டும். இடரல் இருக்கக்கூடாது. மிக முக்கியமான ஒரு பாடம் ஆண்டவர் இயேசு கற்றுத் தருகிறார். அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை துதித்து போற்றுகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் நாங்கள் சீர்படுத்திக் கொள்ள தினம்தோறும் எங்களுக்கு வாய்ப்பை அளிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தைகளை செம்மையாக்கி கொள்ள, எங்களுடைய செயல்பாடுகள் சாட்சியங்களாக வெளிப்படுவதற்கு எங்களுக்கு தினம்தோறும் நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுக்கிறீர், வாசலை திறந்து விட்டு இருக்கிறீர். ஆனால் நாங்களோ அதை கவனியாமல், அன்றுவரை கண்டுகொள்ளாமல், உம்முடைய அன்பை புறக்கணிக்கிறவர்களாக, வெளிப்படையாக நாங்கள் நல்லவர்கள் போல நடித்து கொண்டு கூட வாழுகிறோம். இதனால் மிக பெரிய அளவில மற்றவர்களுக்கு இடரலாக வாழ்கிறோம். இதிலிருந்து எங்களை காத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.